வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 15ஆம் தேதி 3வது மாதம் 2017ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் எந்தவித விஷயங்கள் அனுகூலத்தை, கடல் கடந்த பயணங்கள், தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக ஏற்றங்கள், பெரிய அளவுக்கு நம்பிக்கை, மனதிற்கு பிடித்த விஷயத்திற்கு செல்வது, ஏற்றம் பெறுவது, யோகம் பெறுவதெல்லாம் களங்கம் இல்லாமல் பொறுமையாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தந்தாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடுக்கு மிக கவனம். குடும்பத்தில் தேவையில்லாத ஆக்ரோஷமாக பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக காலையிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படும். வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, லாபம், அனுகூலங்கள் ஏற்படுவதையும் கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருப்பது பெரிய அளவு ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகத்தில் எந்தவித பிரச்சனைகள் காணப்படவில்லை என்றாலும் தேக ஆரோக்கியத்தில் குறிப்பாக கர்ப்பஸ்திரீகள், அடிவயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள மிதுன ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது இன்றைக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்வது நன்மைகளும் அறுகுழம்பும் ஏற்படும். சுபகாரியத்தில் உண்டான பிரச்சனைகள் நிவர்த்திகளை தைரியமாக முடிவெடுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், பூர்வீகத்தில் ஏதேனும் உபத்திரம் இருந்தால் மிக மிக கவனம். இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக கவனம். பொறுமையாக இருங்கள். குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். முடிந்த அளவுக்கு உங்களோட முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய முயற்சிகளாக பாதுகாத்து கொள்ளுங்கள். மேலே அதிகாரிகளுடன் மட்டும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். பெரிய மனிதர்களை பகைத்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள், சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தலாம். மற்றபடி உங்களுடைய எல்லா முயற்சிகளும் பொறுப்பான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி மேல் வெற்றி வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான நிலைமையை ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, குடும்பமாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் நிதானம், பொறுமையாக இருங்கள். எல்லா விதத்திலும் ஆக்ரோஷப்படுவது, மற்றவர்களுக்கு குறை கூறுவது, எல்லாவற்றிலும் ஒரு விதமான சண்டை சச்சரவுடன் வார்த்தைகளை கையாள்வது மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். எனவே நீங்கள் தான் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, பிராணாயம் போன்ற முக்கியத்துவம் கொடுப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தன்னம்பிக்கை, அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான முயற்சிகள், வெளிவட்டாரம், தைரியம், தன்னம்பிக்கை. ஏற்கனவே நம்பிக்கை இல்லாத பிரச்சனைகள் இருந்த பாதிப்புகளை நீங்களாக போய் பேசி தீர்த்து கொள்வது, எதிரிகளிடத்தில் தேவையில்லாத வன்மம் கொள்வது, கோபம் கொள்வது பெரும் சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். பொறுமை காப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான முயற்சிகள் என்பதை நினைவில் வைத்துக்கொள்வது பல விதத்தில் யோக பலனை ஏற்படுத்தி தரும். சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட யாரிடத்தில் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது இன்றைக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
விரயங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய நாள். எனவே சுபவிரய பிராப்தத்திற்கு உண்டான முயற்சியில் வெற்றி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அனாவசிய செலவுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். உடைமைகள் விஷயத்தில் மிக கவனம். சிலருடைய போலி வார்த்தைகளை நம்பி தேவையில்லாத பொருள் இழப்பு ஏற்பட்டுவிடும். எனவே உயர்ந்த பொருட்கள், வங்கி அட்டைகள் போன்ற விஷயத்தை பயன்படுத்துகின்ற சமயத்தில் மிக கவனம். டாம்பிகமாக இருக்கிற இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். பெரிய அளவுக்கு நட்பு வட்டாரத்திலிருந்து விலகி நிற்பது, குடும்பத்தில் சொல்வதை தயவுசெய்து கேட்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், லாபம், படிப்படியாக மனதிற்கு விசேஷம், புது அமைப்புகள், புது வரவுகள், சந்தோஷம், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, தொலைதூர செய்திகள், பயணங்கள் எது வந்தாலும் சந்தோஷமும் அனுகூலம் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் ஏதேனும் எதிர்நோக்கி இருந்தார்கள் அதற்குண்டான முயற்சியில் தைரியமாக இறங்குவது பல விதத்தில் நன்மை, அனுகூலங்கள். ஏதேனும் ஒரு வகையில் நல்ல செய்தி கிடைக்க பெறக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்நோக்கி இருந்தால் சுபகாரியத்திற்குண்டான நல்ல விஷயங்கள், காதல் அமைப்பு, பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல செய்திகள் எல்லாம், திட்டமிடாத செயல்கள்லாம் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். அரசாங்கத்தில் கௌரவம், அனுகூலங்கள் ஏற்படுவது சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் யோகத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக சில விஷயத்தில் வார்த்தைகளில் மிக மிக கவனம். கையெழுத்திடுவது முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது பல விதத்தில் நன்மை, அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். தந்தை வழி தேக ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தந்தையாருடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அந்த விஷயத்தில் மிக கவனம். அடுத்ததாக கடைசியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்று காலையில் 9:24 சந்திராஷ்டிரமம் ஆரம்பித்து உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் விதைகள் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருங்கள். எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் இருப்பதும், தேகாரோக்கியத்தில் மிக மிக முக்கியத்துடன் இருப்பதும், கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து வைத்து கையெழுத்திடுவதும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் பேசி தீர்க்கவில்லை என்றாலும் தேவையில்லாத மன கஷ்டங்களும் சங்கடமும் ஏற்படும். கடல் கடந்து பயணங்கள் இருந்தாலும் அந்த நாட்டுக்கு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இருப்பது நன்மை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.